வானிலை தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரம் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நாகை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வானிலை தொடர்பான அண்மை செய்தியை உடனுக்குடன் நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி 12 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் நாகை போன்ற டெல்டா மாவட்டங்களிலும் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தென் மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் அடுத்த 3 மணி நேரத்திற்கும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 12 மாவட்டங்களுக்கு அந்த அறிவிப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கனமழைக்கான அறிவிப்பு மொத்தம் 12 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேதவள்ளி இணைந்திருக்கிறார். வேதவள்ளி, அடுத்த 3 மணி நேரத்திற்கு 12 மாவட்டங்களுக்கு அந்த கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள் என்பதை நீங்க விரிவா சொல்லலாம். விக்னேஷ், ஏற்கனவே கனமழை பெய்து வரும் தென்கடலோர மாவட்டங்களான தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி போன்ற மாவட்டங்கள்ல அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழை தொடரும்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் போன்ற மாவட்டங்களிலையும் மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அதே போல லேசான மழையை பொறுத்தவரை கோவை, திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருச்சி, புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள்ல லேசான மழை பெய்ய, இடியுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஏற்கனவே நெல்லையுடைய மழை பதிவு நிலவரத்தை பார்த்தோம். கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருந்தது. அங்க தற்போது மழை தொடர்ந்து பெய்து வரும் நிலையில நமக்கு தூத்துக்குடி மாவட்டத்துடைய மழை பதிவும் கிடைச்சிருக்கு. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்துல 26 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. இது அதி கனமழை அந்த கேட்டகரியில வரக்கூடியது. அதே போல தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்துல 20 சென்டிமீட்டர் மழையும், திருச்செந்தூர்ல 12 சென்டிமீட்டர் மழையும் பெய்துட்டு இருக்கு. இப்பவும் அந்த மழை தொடர்ச்சியா பெய்துட்டு வர்றதுனால நாளை காலைக்குள்ள பல இடங்களையும் 20 சென்டிமீட்டரை மழை தாண்டி இருக்கும் அப்படின்ற ஒரு கணிப்பு தான் வெளியாகி இருக்கு. முன்னதாக நம்ம பார்த்திருந்தோம், நெல்லையில மூலக்கரப்பட்டியில 20 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருந்தது. நம்பியார் அணையில 18.5 சென்டிமீட்டரும், ராதாபுரத்துல 19 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருந்தது. கிட்டத்தட்ட நெல்லை மாவட்டத்துல மட்டும் 11 இடங்கள்ல மிக கனமழை பதிவாகி இருந்தது. தற்போது அங்கு மழை தொடர்ந்து வரக்கூடிய நிலையில அதி கனமழை பதிவாயிருக்கிற தூத்துக்குடி மாவட்டத்துல தற்போதும் மழை தொடர்ந்து வருகிறது. இந்த ஒட்டுமொத்தமான மழைக்கான காரணம் குமரிக்கடல் பகுதியில நிலவி வரக்கூடிய வளிமண்டல சுழற்சி. தற்போது அது அதே இடத்துலதான் இடிக்குது. தொடர்ச்சியாக மழை மேல் கூட்டங்கள் நிலப்பகுதியை நோக்கி வண்ணம் வருகின்றன. நாளை மறுநாள் காலை வரைக்கும் மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிவிக்கையிலும் கூட அதி கனமழை, ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அந்த 4 மாவட்டங்களுக்கு நாளைக்கும் மழை தொடரும். அதற்கு பிறகு செவ்வாய்க்கிழமைக்கு மேலதான் மழை படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது வரைக்கும் மழை நீடிக்கும் அப்படின்றதான் தற்போது வெளியிட்டு இருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கும்படி அடுத்த 3 மணி நேரத்திற்கு 12 மாவட்டங்கள்ல இடியுடன் கூடிய மிதமானது முதல் ஒரு சில இடங்கள்ல கனமழை வரை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கு. விக்னேஷ், வானிலை தொடர்பான தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி வேதவள்ளி.